கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो जाए. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं, आशीषित हैं. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा भला है, परमेश्वर का अनुग्रह सदैव के लिए है. கர்த்தரை நம்பினவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். जो कोई यहोवा के ऊपर विश्वास करता है वो धन्य है. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். यहाँ तक हमें अगुवाई किया है, वो परमेश्वर आगे भी हमें अगुवाई करेंगे. ஆமென். आमीन. நம்முடைய வாழ்க்கையில தடை என்பது அது எல்லாருக்கும் வரக்கூடியதா இருக்கிறது. जो रुकावटें हैं वो सबके लिए हमारे जीवन में आ जाती है. ஒரு கடல்ல அலை எப்படி இருக்கிறது போல மனிதனுடைய வாழ்க்கையில தடைகள் நிச்சயமாக காணப்படுகிறது. एक जैसे समुद्र में लहरें होती है, वैसे ही एक व्यक्ति के जीवन में रुकावटें हो जाती हैं. தடைகள் இல்லாத மனிதன் இல்லவே இல்லை. कोई भी ऐसा व्यक्ति नहीं है जिनके जीवन में कोई भी रुकावट नहीं करके कहने वाले. ஆனா அதே சமயத்துல ஒவ்வொரு தடைகளும் அவருடைய வாழ்க்கையில ஒரு படியா இருக்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. लेकिन साथ ही साथ हमें ये नहीं भूलना चाहिए कि वही रुकावटें उन व्यक्ति के लिए एक सीढ़ी बन जाती है उनकी आगे बढ़ने के लिए. இந்த உலகத்துல பார்க்கும்போது தடையே இல்லாமல் யாரும் அவங்க காரியத்துல வெற்றி கொண்டதே கிடையாதுங்க. यदि इस संसार में देखते हैं तो कोई भी ऐसा व्यक्ति नहीं है जिनके जीवन में कोई भी रुकावट नहीं और आज वो बहुत ही अच्छे हैं. சில மனிதருடைய அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம வாசிக்கும் போது எத்தனையோ தடைகளை அவர்கள் தாண்டி இன்றைக்கு அவர்கள் ஜெயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். यदि कुछ ऐसे लोगों के जीवन के प्रति उनके इतिहास को पढ़ते हैं तो उन्होंने कितनी सारे ऐसे रुकावटों को पार कर कर एक उन्नति में पहुंचे करके हम देख सकते हैं. இன்னைக்கு காணப்படுகிற அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பெயர், அவருடைய பெருமை, அவருடைய தகுதி, அவருடைய உயர்வு எல்லாம் ஏதோ ஒரு தடையை தாண்டி வந்ததனால தான் அது கிடைத்திருக்கிறது. आज उन्होंने इतने ऊंचे स्थान में है, ऊंचे पद में है, इसका कारण उन्होंने ऐसे रुकावटों को पार कर कर आए हैं. ஆகவே விசுவாசிகள் நம்ம தடைகளை தடையாய் பார்க்காதபடி அதை ஒரு படியாய் நம்ம பார்க்க வேண்டும். तो विश्वासी हमें भी उन रुकावटों को एक रुकावट के रूप से नहीं वरन एक सीढ़ी के रूप में आगे हमें बढ़ाने वाली सीढ़ी के समान देखना चाहिए. விசுவாசிகள் நம்ம தடையை பார்ப்பதுல ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அது 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். हमें विश्वासियों को रुकावट जैसे नहीं देखना चाहिए. कारण क्या है? क्योंकि जिसकी हम आराधना करते हैं वो परमेश्वर. मीका की किताब में हम देखते हैं 2 अध्याय का 13वीं आयत में वहां पर लिखा है, हमारा परमेश्वर जो है उन्होंने बाड़ों को तोड़ने वाला परमेश्वर है, वो हमें आगे आगे चलते भी है. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, वचन में लिखा है அவர்கள் தடைகளை நீக்கி उनके आगे आगे भाड़े का तोड़ने वाला गया है. ஆமென். आमीन. நாம் தான் தடைகளை நீக்க போகிறோம். हम ही रुकावटों को तोड़ने वाले हैं. வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். वो फाटक से होकर निकलेंगे நம்முடைய ராஜா கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். क्योंकि हमारे राजा परमेश्वर हमारे आगे आगे वो जाते हैं. ஆமென். आमीन. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை பாருங்க. कितने आशीष से भरा हुआ एक धन्य वचन है. அவர்கள் தடைகளை நீக்குவார்கள். उन्होंने अपने रुकावटों को भाड़े को तोड़ेंगे. அப்ப ஆண்டவரை நம்பின பிள்ளைகளுக்கு தடை வருமானா நிச்சயம் வரும். यदि परमेश्वर पर विश्वास करने वाले बच्चों के लिए रुकावटें आएंगे, क्या जरूर आएंगे. வேதத்துல பார்க்கிறோம், ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரை தடைகள் இல்லாத பரிசுத்தவான்களே இல்லைங்க. यदि बाइबल में देखते हैं तो उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक ऐसा कोई भी परमेश्वर का दास नहीं है जिनके जीवन में कोई भी रुकावट ना रहा. ஆபிரகாமுடைய லைஃப்லயும் சரி, அது தாவீதா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டுல பவுலுடைய லைஃப்ல நீங்க பார்க்கும்போது எக்கச்சக்கமான தடைகளை வந்திருக்குது நான் பார்க்கிறோம். यदि अब्राहम से लेकर दाऊद से लेकर यदि नया नियम में प्रेरित पौलुस को देखेगा, सबके जीवन में रुकावटें आई थी. சாவுங்களை விடுங்க, இயேசு கிறிஸ்துடைய லைஃபை பார்ப்போமே. यदि उनको छोड़िएगा, यदि यीशु मसीह के जीवन को देखिए, அவ பிறக்கும் போதே தடையை கூட வருகிறதை நாம் பார்க்கிறோம். यीशु मसीह की जन्म से ही इतने उनके जीवन में रुकावटें आई थी. ஏரோது ராஜா அங்க தடையா இருக்கிறார். हेरोद राजा ने यीशु मसीह के विरोध था. இவர் பிறக்கிறதுக்கு அங்க சத்திரத்துல கூட இடம் இல்லாத சூழ்நிலை அளவுக்கு அங்க போய்விட்டது. ஆனா அந்த குழந்தையை பிறக்க கூடாதபடி ஒரு தடை அரண்மனையில உதிக்கிறதை நாம் பார்க்கிறோமே.
वहां पर यीशु मसीह बालक को उत्पन्न होने के लिए उनको रखने के लिए चरनी में भी जगह नहीं करके हम देखते हैं वो, लेकिन उसका कारण क्या है? क्योंकि हेरोद राजा की राजमहल से आज्ञा निकल कर आई है। இந்த குழந்தையை தடுக்கிறதுக்கு ராஜா ஒரு தடையாய் வருகிறார். इस बालक को रोकने के लिए देश के राजा रुकावट बन गए। அப்ப தடை எங்க இருந்து வரும்னு நம்ம சொல்ல முடியாது. यानी रुकावटें कहां से आएगी हम बिल्कुल नहीं बता सकते। அது கீழ இருந்து வரும், वो नीचे से भी आ सकता है, அது மேல இருந்து வரும், ऊपर से भी आ सकता है, சாதாரண மனிதர்களும் கொண்டு வருவாங்க, साधारण मनुष्य भी उसे ले आ सकता है, ராஜாக்களும் கொண்டு வருவாங்க. राजा भी ले आएंगे। அவங்க கொண்டு வருகிற தடை நம்ம மேல இல்ல, நம்ம மேல் வைத்திருக்கிற பரலோகத்தின் திட்டத்திற்கு எதிராய் நடக்கிற ஒரு தடையா இருக்கு. वो जो रुकावटें ले आते हैं वो हमारे विरोध नहीं, वरन जो स्वर्ग हमारे ऊपर रखी हुई है उस योजना के विरोध वे ले आते हैं। ஆமென். ஆமென். சரியா நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். हम ध्यान पूर्वक इसे समझना चाहिए। இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமாய் வருகிற தடை, நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய் வருகிற தடை, உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் தடை வருகிற தடை, அது உங்களுக்கு அல்ல, உங்க மேல வைத்திருக்கிற பரலோகத்தின் திட்டத்தை சீர்குலைப்பதற்காக பிசாசினால் உண்டாக்கப்பட்ட தடையா இருக்கிறது. आज आपके विरोध या आपके सेवकाई के विरोध जो भी रुकावटें आती है वो आपके विरोध नहीं, वरन स्वर्ग आपके जीवन के प्रति, आपके सेवकाई के प्रति जो योजना रखी हुई है उसके विरोध आने वाली रुकावटें हैं। ஆனாலும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வசனம் இங்க இருக்கிறது. लेकिन हमारे लिए बहुत ही आशा से भरी हुई एक वचन है। தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மளுக்கு முன்பாக கடந்து போகிறார். उनके आगे आगे भाड़े का तोड़ने वाला गया है। ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया। அப்பொழுது நம்மளுக்கு முன்பாக கர்த்தர் போகும்போது நாம் தடைகளை நீக்குவோம். यदि हमारे आगे आगे प्रभु जाते हैं तो जरूर हमारी रुकावटें तोड़ी जाएगी। இன்னைக்கு நம்ம லைஃப்ல வருகிற எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம தடையாக, ஒரு பிரச்சனையாக, ஏதோ ஒரு நம்மளை குறிவைத்து நடக்கிற ஒரு காரியமாக நம்ம என்ன செய்றோம், அதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். आज हमारे जीवन में जो भी परेशानियां आती है हम सोचते हैं अरे ये तो मुझे बढ़ने नहीं देगी, आगे मैं नहीं बढ़ सकता करके इस तरह हम सोच में पड़ जाते हैं। ஆனால் அது தடையாய் அல்ல, அது எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது நம்ம யோசிக்க வேண்டும். लेकिन हमें इस तरह उसको सोचना चाहिए कि वो मेरा रुकावट नहीं, वरन मेरे लिए ये एक संदर्भ है, एक मौका है आगे बढ़ने के लिए। அது எனக்கு தடை அல்ல, எனக்கு அடுத்த லெவலுக்கு மேல போறதுக்கு ஒரு படியா இருக்கிறத நம்ம யோசிக்க வேண்டும். वो मेरा रुकावट नहीं, वरन मुझे आगे जाने के लिए एक सीढ़ी है करके हमें सोचना चाहिए। வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். बाइबल में से एक उदाहरण को देखेंगे। யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். निर्गमन उसका 14 अध्याय की ओर हम पलटें। யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு காரியம் இங்க இருக்கிறது. निर्गमन 14 अध्याय में हम सब जानते हैं वो एक बातें लिखा हुआ है। இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அங்க அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருக்கிறார்கள். इस्राएल लोग 430 साल तक मिस्र की आधीन में गुलामी में थे। இப்ப கர்த்தர் மோசேயை அனுப்பி परमेश्वर ने मूसा को भेजा, அவங்களை அங்கிருந்து வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். वहां से मिस्र देश में से इस्राएल लोगों को बाहर ले आया। அவங்க வெளியே கொண்டு வரக்கூடாதபடிக்கு அங்க ஒரு தடை இருக்கிறது, ராஜா. वहां पर वे लोग बाहर नहीं आ सकते करके रुकावट था। कौन था? वो हेरोद राजा था। ஆனாலும் கர்த்தருடைய பலத்த செய்கையினால அவருடைய உள்ளமும் மாறி இப்ப ஓகே என்று சொல்லிட்டான். இப்ப லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்றாங்க, புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். लेकिन परमेश्वर अपने समर्थ्य कर्मों को वहां पर किया है, इसके चलते वो राजा ने उनको बाहर जाने के लिए छोड़ दिया है। अभी सारे लोग बाहर आ रहे हैं। ஓகே, இப்ப முதல் தடை ராஜா பார்வோன் எனக்கு தடையை நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்ப தாண்டி வந்து விட்டோம். यानी पहला रुकावट फिरौन राजा, उस रुकावट को हम पार कर कर आ गया। ஜனங்கள் கெம்பீரத்தோடு சத்தத்தோடு ஒரு ஆரவாரத்தோடு புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. लोग बहुत ही जय जयकार के साथ वो बाहर निकल कर आ रहे थे। அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு கேம்ப் அடிக்கிறாங்க. तब आकर उन्होंने एक जगह पर अपना तंबू बनाया। இப்ப அங்க ஒரு தடை கிளம்புகிறது. वहां से और एक रुकावट निकली। என்ன தடை? कौन सा? முன்பாக சிவந்த சமுத்திரம், आगे उनके लाल समुद्र पड़ा है। இன்னொரு நேரம் கழிச்சு பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய ரதங்களும் பின்னாடி வந்து நிக்குது. और थोड़ा समय बाद पीछे देखें तो फिरौन और उसकी सेना आ पड़ी है। முன்னாடியாவது ஒரு தடை தான் இருந்துச்சு, आगे तो एक ही रुकावट था। ஆனா இப்ப புறப்பட்டு வந்து ஒரு ஆரவாரத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். இப்ப ரெண்டு பக்கம் ஒரு தடையா இருக்கிறது. पहले तो एक ही था रुकावट, लेकिन अब जो वहां से निकल कर आए तो अभी आगे भी रुकावट है और पीछे भी रुकावट है। இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி போகிறான்னு பார்த்தா இந்த ரெட் சி சிவந்த சமுத்திரம் ஒரு தடையாய் காணப்படுகிறது. यदि इजराइल लोग चाहते थे आगे हम बढ़कर जाएं तो उन्होंने ना जाने करके वहां पर एक लाल समुद्र पड़ा हुआ है। நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு உற்சாகத்தோடு ஒரு புதிய பலத்தோடு நம்ம என்ன செய்வோம்,
தொடங்குவோம் சில காரியங்களை. हम भी अपने जीवन में बहुत ही उत्साहित होकर कुछ कार्य को हम शुरू करते हैं, ஆனா கொஞ்சம் சில நேரத்திலேயே சில நாட்களுக்குள்ள இன்னொரு ஒரு தடையை நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. लेकिन कुछ घंटों में या कुछ दिनों में ही क्या हो जाता है और एक रुकावटें हमारी आगे बढ़ जाती है। உடனே நம்ம நினைப்போம் இப்பதான் ஒரு தடையை தாண்டி வந்தோம், இன்னொரு ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி தாண்ட போகிறோம். तुरंत हम ये सोचेंगे अरे अब मैंने एक रुकावट को पार कर आया है और दूसरा आ पड़ी है। தடை மேல தடையா வந்துட்டு இருக்கிறது. यानी रुकावटें से और रुकावटें। ஓகே, இப்போ வந்து இந்த ரெட் சி செங்கடலை நீங்க பார்க்கும்போது अब लाल समुद्र को देखते हैं तो அது பயங்கரமான ஒரு கடலா இருக்கிறது. वो बहुत ही बड़ा एक समुद्र है, அலைகள் எழும்பி கொண்டிருக்கிறது. लहरें उठ रही है, அது கண்ணு கெட்டாத தூரத்துல அது தண்ணீர் இருக்கணும். अपने नजर नहीं पहुंच सकती, उतनी दूर में पड़ी हुई है। அதை எப்படி தாண்ட முடியும்? पता नहीं कैसे पार करें, பின்னாடியும் போக முடியாது, पीछे भी नहीं जा सकते, முன்னாடியும் போக முடியாது, आगे भी नहीं जा पा रहे हैं। நம்ம லைஃப் ஏதோ ஒரு இடத்துல சிக்கி தவிக்கிறது போல இருக்கிறது. यानी लगता है कि मेरा जीवन कहीं तो कहीं फंस चुका है। சில சமயத்துல நம்ம கார் ஓட்டிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல நின்னுச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் பாத்தீங்களா? जैसे कि अगर आप गाड़ी पे जाते हैं 4 व्हीलर पे, तो अगर बीच रास्ते में रुक गया तो कैसा लगेगा आपका? அடி முன்னாடி போக மாட்டேது, பின்னாடி போக மாட்டேது, நடுவுல நின்னுட்டா எப்படி இருக்கும்? आगे भी नहीं जा पा रहे, पीछे भी नहीं जा पा रहे, तो बीच में रुक जाती है तो कैसा लगता है? என்ன மாதிரி கோபம் வரும் அந்த நேரத்துல தெரியுங்களா? उस समय कितना गुस्सा आता है। அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்க மாட்டிட்டாங்க. यानी ऐसे कुछ जगह पर इजराइल लोग ने फंस गए। ஆனால் இந்த சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு ஒரு தடையாவே அல்ல. लेकिन ये लाल समुद्र जो है उनके लिए एक रुकावट नहीं है। ஆமென். ஆமென். இந்த சிவந்த சமுத்திரம் தேவ ஜனங்களுக்கு அது ஒரு வழியா இருந்தது, ஒரு படியா இருந்தது. அதே சிவந்த சமுத்திரம் எதிரிகளாகிய பார்வோனும் அவருடைய சேனைக்கும் ஒரு கல்லறையாய் அமைந்தது. यही लाल समुद्र इस्राएल लोगों के लिए एक सीढ़ी बनी है, एक रास्ता बनी है, लेकिन यही लाल समुद्र इनके विरोधी जो मिस्र लोगों के लिए राजा और सेना के लिए एक कब्रिस्तान बनी है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஆனா ஜனங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு அந்த நேரத்துல. लेकिन लोगों के बीच में अचानक कुछ कुड़कुड़ाने की बातें आई हुई है। மோசேக்கு எதிராய் பேசுறார்கள். मूसा के विरोध बोलने लगे, என்ன எகிப்துல பிரேத குழி இல்லன்னு சொல்லிட்டு எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்களா? या क्या मिस्र में कब्रिस्तान नहीं करके हमें यहाँ ले आया है क्या? இப்பதான் அந்த வாயில இருந்து ஆடலும் பாடலும் சோத்திரமும் வந்தது. अभी ही उनके मुंह से परमेश्वर की जय जयकार गीतें स्तुतियां निकली है। ஆனா ஒரு தடையை பார்த்தோன்னே வார்த்தையெல்லாம் மாறுதே. लेकिन एक रुकावट को देखते ही उनकी सारी शब्दें बदल रही है। இன்னைக்கு நம்முடைய வார்த்தையெல்லாம் மாறுகிறது. आज भी हमारी शब्दें भी बदल जाती है। ஸ்தோத்திரம் வரல, இப்ப பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். स्तुति नहीं आ रही है, लेकिन परेशानियों के प्रति हम बड़ाई कर रहे हैं। நம்முடைய தடையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். हमारी रुकावटों के प्रति उसके प्रति बातें करते हैं। நம்முடைய சத்ருவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். हमारे शत्रुओं के प्रति बात करते हैं। நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு போய்விட்டது. यानी एक आशा की बातें बिल्कुल नहीं रहा। ஆனாலும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். लेकिन प्रभु भला है। கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிற ரட்சிப்பை நீங்க பார்க்க போகிறீர்கள். आज प्रभु आपके लिए जो देने वाले उद्धार को आप देखेंगे। இது மோசேயுடைய வார்த்தை. ये मूसा का शब्द था। ஜனங்களுடைய வார்த்தை வித்தியாசமா இருந்தது. लोगों की शब्द अलग लगा। ஆமென், आमेन, ஹalleluya, हालेलुया। இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பு आज प्रभु करने वाले उद्धार நாளைக்கு அல்ல, कल नहीं, அடுத்த வருஷம் அல்ல, या अगला साल नहीं, இன்றைக்கே கர்த்தர் आज ये प्रभु करेंगे। ஆமென். आमेन। நீங்க பார்க்கிற இந்த தடை உங்களுக்கு முன்னாடி விலக போகிறது. आप जो देख रहे हैं ये रुकावट आपके सामने से हट जाएगी। பெரிய கடலா இருக்கலாம், वो बड़ा समुद्र क्यों ना हो, பெரிய அலைகள் எழும்பலாம், या बड़े लहरें क्यों ना हो, பெரிய சத்தம் இருக்கலாம், या बड़ा आवाज क्यों ना हो, அந்த தடை கர்த்தர் நீக்கி போட வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசி. वो रुकावटों को परमेश्वर आज ही निकाल देंगे करके विश्वास करें। ஹalleluya, हालेलुया। தடுமாற வேண்டாம், आप कुड़कुड़ाना ना रहें, அவிசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம். अविश्वास के शब्द आपके मुंह से ना निकले, இமட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. क्योंकि यहाँ तक प्रभु ने हमें अगुवाई किया है। எகிப்துடைய கரங்களிலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்த தேவன் मिस्र के हाथों से हमें छुटकारा किया है परमेश्वर ने। இன்றைக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். आज भी वो अद्भुत करेंगे। ஆமென். आमेन। பாருங்க, நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது दरअसल आप सोच कर देखिए, கர்த்தர் இந்த எகிப்துல இருந்து அவங்களை கொண்டு வந்து வேற ஒரு ரூட்ல கூட அவங்களை கொண்டு வந்திருக்கலாமே இல்ல? जब मिस्र में से बाहर आ रहे थे परमेश्वर ने इजराइल लोगों को दूसरे रास्ते पे तो भी ले आ सकते थे। வேற ஒரு ரூட் போட்டா கூட கானான் தேசத்துல சில நாட்களுக்குள்ள போய் சேர்ந்திருக்கலாம். यदि दूसरे रास्ते पे जाएंगे तो कुछ ही समय पर उन्होंने कनान में पहुंचते होंगे। ஆனா பரலோகத்துடைய ரூட் இந்த ரெட் சி வழியா தான் போடணும்னு இருக்குது பாருங்களேன். लेकिन स्वर्ग का रूट जो है ये लाल समुद्र
किसी और के ही है। நம்மளும் ஒரு இடத்துக்கு போகணும்னா எவ்வளவு குறுக்கு வழியில போகணுமோ அவ்வளவு தான் நம்ம போகுவோம். हम भी यदि कहीं जाना है तो हम भी क्या सोचेंगे, जितना शॉर्टकट में जा सकते हैं उतनी शॉर्टकट को हम ढूंढेंगे। அது கர்த்தருக்கு தெரியும் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து. हम भी परमेश्वर भी जानते हैं हमारा और हमारा जीवन के प्रति। ஆனா சில சமயத்துல ஏன் ஆண்டவர் இந்த வழியை தெரிந்து கொண்டார்? लेकिन कई बार परमेश्वर क्यों इतनी लंबे रास्तों को छूते हैं? இதுல தான் பயங்கரமான தடைகள்லாம் காணப்படுகிறது. इसमें तो बहुत सारे लंबे चौड़े और इतनी रुकावटें पड़ती है। நல்லா கவனிங்களேன். आप ध्यान से सुनिए। கர்த்தர் ஒருவேளை வேறு ஒரு வழியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிந்திருந்தா, यदि परमेश्वर इस्राएल लोगों के लिए दूसरे रास्ते को वो चुनते होंगे तो கண்டிப்பா இந்த எதிரி சத்துருடைய மரணத்தை இவங்க பார்த்தே இருக்க முடியாது. जरूर इन्होंने अपने भैरियों की मृत्यु को नहीं देख सकते। ஆமென். आमीन। புரிஞ்சுச்சுங்களா? अब समझ रहे हैं? கர்த்தர் வேறு ஒரு வழியை இவங்களுக்கு செட் பண்ணியிருந்தா, यदि परमेश्वर दूसरे रास्ते को इस्राएल लोगों के लिए चुने हैं तो இந்த மகா பயங்கரமாய் கொந்தளித்து இருக்கிற இவ்வளவு பெரிய கடல் கூட கர்த்தர் நம்மளுக்காக பிரித்தெடுத்து வழியை உண்டாக்கினதை இந்த ஜனங்கள் பார்த்திருக்க முடியாதே. इतनी बड़ा महा समुंदर अपने लोगों के लिए रास्ता खोलेगा करके इन बातों को ये लोग नहीं देखते होंगे। இந்த வழியை கர்த்தர் கொடுத்ததனால தான் தேவனுடைய மகிமையை அந்த தடை மேல இருந்ததை அவங்க பார்க்க முடிந்ததுங்க. इसी रास्तों को परमेश्वर ने इनके लिए दिया है, इसीलिए तो उस रुकावट के ऊपर परमेश्वर की महिमा को इस्राएल लोग ने देखा है। உங்க தடை மேல தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. आप अपने रुकावटों के ऊपर परमेश्वर की महिमा को देखोगे। தேவன் செய்ய போகிற அற்புதமான செயல்களை நீங்க பார்க்க போறீங்க. परमेश्वर की और की अद्भुत कार्य को आप देखोगे। ஆமென். आमीन। உங்களுடைய சத்துருக்கள் எப்படி விழப்போகிறார் என்பதை நீங்க பார்க்க போறீங்க. आपके शत्रु किस तरह नीचे गिरेगा करके आप देखेंगे। ஹalleluya. हालेलुया। உங்க கண் எதிரே அது நடக்கணும். आपकी आंखों के सामने ही ये होगा। மோசே சொன்னால இன்றைக்கு செய்ய போகிற ரட்சிப்பை मूसा ने कहा आज जो परमेश्वर करने वाले उद्धार அதை இன்றைக்கே நீங்க பார்ப்பீர்கள். वो आज ही आप देखेंगे। ஆமென். आमीन। எகிப்திய ராணுவம் मिस्र की सेना உலகத்துல மிகப்பெரிய ஒரு ராணுவமா இருந்தது. इस संसार में बहुत बड़ा एक सेना है। அந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வல்லமையுடைய எல்லா ஆயுதங்களும் வைத்திருந்த ராணுவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மண்ணோடு மண்ணாக தண்ணீர்ல ஒற்றுமில்லாமல் போய்விட்டதை அந்த ஜனங்கள் பார்த்தார்கள். उस समय इस संसार में बहुत ही बड़ा एक सेना था जिनके पास सारे हथियारें थी। वही सेना इस्राएल लोगों के आंखों के सामने ही उस लाल समुद्र में मिट्टी से मिल गई। इन कार्य को उन्होंने देखा है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க ருசித்து பார்க்கணும்னா இந்த தடை நமக்கு முன்பாக வேண்டும். यदि परमेश्वर कितना महान है करके आप चक्कर देखना है तो ये रुकावटें आना जरूरी है। கர்த்தர் என் வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். परमेश्वर मेरे जीवन में कितना वो भला है। 430 வருஷம் எகிப்துல தான் இருந்தேன். 430 साल मैंने मिस्र में ही रहा था। எகிப்தோட நாங்க கலந்துக்கிட்டோம். यानी मिस्र से मिस्र बन गए थे। ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் காரியங்கள் எல்லாத்தையும் நாங்க மறந்து விட்டோம். अब्राहम की सारे वायदाओं को वचनों को हम लोग भूल गए। எதிர்த்து பேசினவர்கள் தான். हम लोग विरोध बोलते थे। ஆனாலும் लेकिन இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்களேன். इन लोगों के लिए प्रभु कितना भला रहा। ஆமென். आमीन। ஏன் பரலோகம் இந்த வழியை செலக்ட் பண்ணது தெரியுங்களா? क्यों स्वर्ग इसी रास्ते को चुना है? அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக கர்த்தர் நம்மை நிறுத்தி उस लाल समुद्र के सामने परमेश्वर हमें खड़ा कर சரியான நேரத்துல அந்த ரெட் சீயை ஓபன் பண்ணிபடியா செய்கிறார். सही समय पर वक्त पर उस लाल समुद्र को प्रभु ने खोला है। ஆமென். आमीन। இங்க புறப்பட்டு வரும்போதே ஆல்ரெடி அதை ஓபன் பண்ணிருந்தா கூட இந்த ஒரு அதிசயத்தை அவங்க பார்த்திருக்க முடியாதுங்க. यदि ये आने से पहले ही यदि परमेश्वर लाल समुद्र को खोल रखे हैं तो इनको उतना अद्भुत बात नहीं लगा होगा। சரியான நேரத்துல ஓபன் பண்றதும் சரியான நேரத்துல அதை க்ளோஸ் பண்றதையும் இந்த ஜனங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் இந்த வழியை செலக்ட் பண்ணியிருக்கிறார். लेकिन परमेश्वर इसलिए इस रास्ते को चुना है। सही वक्त पर परमेश्वर लाल समुद्र को खोले हैं और 2 भाग किए हैं और सही वक्त पर उस जो भाग किया हुआ समुद्र को प्रभु ने बंद भी किए हैं। நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான நேரத்துல கர்த்தர் ஓபன் பண்ணுகிறாரு. சத்துருக்களுக்கு முன்பாக அதை சரியான நேரத்துல அதை க்ளோஸ் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். हमारे बच्चों के लिए प्रभु सही वक्त पर रास्ता को खोलते हैं। उनके बैरियों के सामने उसी रास्ते को सही वक्त पर बंद भी करते हैं। அந்த சிவந்த சமுத்திரத்துக்கே அவர் நேரத்தை குறித்திருந்தார் என்றால் உங்க வாழ்க்கையில
உங்களுடைய வாழ்க்கையின் தடைகளுக்கு முன்பாக அவர் நேரத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். हालेलुया। यदि लाल समुद्र के लिए परमेश्वर ने कुछ समय को उन्होंने चुनकर रखे हैं तो नियुक्त कर रखे हैं, तो आपके जीवन के लिए परमेश्वर ने बिल्कुल सही समय को क्यों नहीं रखेंगे? उन्होंने नियुक्त कर रखे हैं। கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். जरा सा कल्पना करके देखिए, அந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர்கள் அப்படியே இரண்டாக பிரியுது. वहां पर लाल समुद्र की पानी जो है दो भाग हुआ है। ரெண்டு பக்கமும் சுவர் போல நிக்கிறது தண்ணீர்கள். दोनों तरफ में उनके बाएं और दाएं ने वो पानी जो है दीवार के समान खड़ी है। இந்த ஜனங்கள் உள்ளர நடந்து போயிட்டு இருக்காங்க. यहाँ पर इस्राएल लोग उनके अंदर बाहर जा रहे थे। हालेलुया हालेलुया। எந்த தண்ணீர் இவர்களுக்கு தடை போல காணப்பட்டதோ அதே தண்ணீர் இவர்களுக்கு ஒரு பக்கபலமாய், ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு பாதுகாப்பாய் அங்க நிறுத்தி இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். उन्होंने ये देखा कि इस्राएल लोग ने जो पानी इनके लिए रुकावट था, जो समुद्र इनके लिए रुकावट था, अभी वही समुद्र इनके लिए दोनों तरफ में एक सुरक्षा का एक खंबा बनाकर खड़ी है। इन कार्य को उन्होंने देखा है। ஏன் பரலோகம் இந்த வழியை செலக்ட் பண்ணிருக்குது பாருங்க. क्यों स्वर्ग इस रास्ता को चुना है? ஈவன் தண்ணீர் கூட உனக்கு ஆசீர்வாதமாய் நான் இருக்க வைப்பேன் என்பதை கர்த்தர் வெளிப்பாட்டிருக்கிறார். पानी को भी परमेश्वर ने आपके लिए एक सुरक्षा के रूप में खड़ा करेंगे करके इन कार्य को आपको बताने के लिए। கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தண்ணீர் அலைப்போல எழும்பிட்டு இருந்தது. थोड़े समय पहले ही ये लाल समुद्र एकदम लहरें से भरी हुई थी। ஆனா இப்ப அந்த தண்ணீர் இவருக்கு முன்பாக ஒரு சுவர் போல அங்க நின்று பாதுகாத்து கொண்டிருக்கிறது. लेकिन अब वो पानी ही इनके लिए एक दीवार के रूप में दीवार बनकर यानी एक सुरक्षा कर रही है। ஏன் இந்த வழியை கர்த்தர் செலக்ட் பண்ணார் என்றால், क्यों इस रास्ते को प्रभु ने चुना है? நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर वो नेचर से ही यानी नेचर से भी वो अपार है। அந்த எகிப்துல இருக்கும்போது அந்த தண்ணீர் இரத்தமாய் மாறி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள், கலங்கினார்கள். मिस्र में जब थे वो पानी ही वो लहू बनकर वहां पर सारे लोगों को तीतर पीतर कर दिया था। ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தண்ணீர் ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாய் நின்றதை பார்க்க முடிகிறது. लेकिन इस्राएल लोगों के लिए यही पानी यहाँ पर एक सुरक्षा का एक दीवार बन गया है। செங்கடல் மேல் அசைவாடுகிறவர், यानी लाल समुद्र के ऊपर परमेश्वर ने मंडलाया है। நம்முடைய தடைகள் மேல் அவர் அசைவாடுகிறவராய், रुकावटों के ऊपर वो मंडलाता है। அதே தேவன், वही परमेश्वर, இஸ்ரவேலின் தேவன், इजराइल का परमेश्वर உங்கள் தடைகள் மேல் அவர் அசைவாடுகிறார். आपकी रुकावटों के ऊपर मंडलाते हैं। ஏன் இந்த வழியை கர்த்தர் செலக்ட் பண்ணிக்கிறார் என்றால், क्यों इस रास्ते को प्रभु ने चुना है? எப்பொழுதும் ரோடு பாதை என்பது ஏதோ ஒரு சமவெளியில தான் இருக்கும், அதுதான் இந்த உலகம் பார்த்திருக்கு. इस ஆனால் संसार यही कार्य को देखा है, जहाँ पर मार्ग होती है, रास्ता होती है, वो तो एक सूखे जमीन पर ही रास्ता होती है। ஆனால் இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சமுத்திரத்தின் நடுவிலே ஒரு ரோடை போட்டு கர்த்தர் நடத்தியிருக்கிறார் என்பதை பரலோகம் காட்டியிருக்கிறது. लेकिन इस संसार में पहली बार एक समुद्र के बीच में एक मार्ग को खोला है स्वर्ग ने। इन कार्य को संसार ने देखा है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், हमारे लिए युद्ध करने वाला प्रभु है। ஏன் இந்த இடத்தை கர்த்தர் செலக்ட் பண்ணிக்கிறார்? क्यों इस रास्ते को प्रभु ने चुना है? இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை நீ ஒருபோதும் இனிமே உன் வழியில உன் பாதையில நீ பார்க்கவே மாட்டாய். आज जो देखता है इस मिस्रियों को, आपके आगे कभी भी तू नहीं देख पाओगे। ஆமென் आमीन, ஹalleluya. हालेलुया। ஒருவேளை கர்த்தர் வனாந்தரத்துல வேற ஒரு வழியில ஆண்டவர் செலக்ட் பண்ணிருந்தா கூட, यदि वनांतर में प्रभु दूसरे रास्तों को यदि चुने हैं तो பார்வோனும் அவருடைய சேனைகளும் ரதங்களும் குதிரைகளும் அப்படியே செத்து இருக்கும், அதெல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனா இங்கு அட்ரஸே இல்லாத அளவுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் அழித்து போட்டு விட்டார்யா. यदि वो वनांतर के मार्ग में यदि मिस्र की सेना को प्रभु मार डाले होंगे तो सारे लोग उसे देखते होंगे, वहां पर धरती पे पड़े हुए देखते होंगे। लेकिन यहाँ पर परमेश्वर उनकी नाम उनकी पता तक नहीं पता चले, उस तरह इस लाल समुद्र में उनको परमेश्वर ने मार डाला है। தடைகளை வெற்றியாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். रुकावटों को जय में बदलने वाला प्रभु हमारा परमेश्वर है। இன்னொரு காரியத்தை வாசிப்போம். और एक कार्य को पढ़ेंगे லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், लूका रचित सुसमाचार उसका 10वें अध्याय में அதுல 30வது வசனத்திலிருந்து இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். वचन 30 से लेकर प्रभु यीशु मसीह एक बातों को बताते हैं। லூக்கா 10:30 ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி
அப்புறப்படுத்தி குற்றூராக விற்று போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 30, 31, 32. लूका रचित सुसमाचार 10वें अध्याय का 30 से लेकर पढ़ते हैं। यीशु ने उत्तर दिया, एक मनुष्य यरूशलेम से यरीहो को जा रहा था कि डाकुओं ने घेर कर उसके कपड़े उतार लिए और मार पीट कर उससे अधमरा छोड़कर चले गए। और ऐसा हुआ कि उसी मार्ग से एक याजक जा रहा था, परंतु उसे देख के कतरा कर चला गया। इसी रीति से एक लेवी उस जगह पर आया, वह भी उसे देख के कतरा कर चला गया। परंतु एक सामरी यात्री वहां आ निकला और उसे देखकर तरस खाया। ஆமென். ஆமென். இங்க ஒரு மனுஷன் எரிகோக்கு போயிட்டு இருக்காரு. यहाँ पर एक व्यक्ति यरूशलेम से यरीहो को जा रहा था। திருட வராங்க. डाकुए आई, அவனை கொள்ளடிச்சிட்டு அவனை அடிச்சு அவனை போட்டு போயிட்டாங்க. उनको पूरा चोरी कर कर उनको मारपीट कर कर छोड़ दिया है। இப்ப அப்படியே யோசித்து பாரு, அப்படியே ஒரு ரோட்டு ஓரத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு வேதனையோடு அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். यदि ऐसा कल्पना करिए, उन्होंने रास्ते के किनारे पर वो बैठा हुआ और तड़प रहा है और पुकार रहा है, कोई मदद करे। இப்ப ஒரு மனுஷன் வர்றார். அவர் யாருன்னா அவர் ஆசாரியர். अभी एक व्यक्ति आ रहा है, कौन है? वो याजक था। அவர் ஆசாரியர் வருகிறாரு. याजक ने आया, அவனை பாக்குறாரு. उन्हें देखा है, பார்த்துட்டு அவனை கண்டு அப்படியே விலகி போயிட்டு இருக்காரு. यानी उन्हें देखकर कतरा कर चला गया। பார்க்காம போனா கூட ரைட் ஓகேன்னு சொல்லிக்கலாம். अगर उन्होंने अंधे की ना देखा तो अलग बात है, பார்த்துட்டு விலகி போறாராம். यानी उन्होंने देखा फिर कतरा कर चला गया। அதே போல லேவியர் வராரு அடுத்தது. और आगे एक लेवी भी आया, அவனை கண்டு அப்படி பக்கமா விலகி அந்த சைடு அப்படியே ஓடி போயிட்டாரு. और वो भी देखकर कतरा कर चला गया। அவங்க ரெண்டு பேருடைய மனதுல இப்படி இருந்திருக்கும். उनकी दोनों का दिल में ये होता होगा शायद, ஏன் இவன் வந்து வழியில இப்படி படுத்துட்டு இருக்காங்க. अरे ये क्यों बीच रास्ते में आया? நம்ம டிராவல டிலே பண்றதுக்காக வந்திருப்பான். हमारी यात्रा को ये देर कर रहा है। இவன் வந்து இவங்க ரெண்டு பேரும் அவனை பார்க்கறத ஏதோ ஒரு தடையா பார்க்கறது மாதிரி இருக்கு. यानी ये दोनों ने उनको ऐसा देखा, एक रुकावट, அதனால தான் அப்படி பக்கமா விலகி போறாங்க. इसलिए उन्हें कतरा कर चला गया। இது தேவையில்லாத ஒரு காரியமா பார்க்கறாங்க. यानी ये हमें नहीं चाहिए करके ऐसा देखा है। யாருக்கு விழுந்தான்னா யார் செத்தா என்ன அப்படி நினைப்பு. यानी कोई भी गिरे कोई भी मरे, हमें क्या? அவங்க ஆசாரியர்கள் லேவியர்கள், वो याजक थे और लेवी थे, ஊழியம் செய்கிறவர்கள், यानी सेवा करने वाले, வேதத்தை அறிந்தவர்கள். बाइबल को जानते थे। என்ன வேலையா போறாங்களோ நமக்கு தெரியல. हम नहीं जानते वो क्या काम से जा रहे थे। அவங்க இவ்வளவு ஸ்பீடா போறத பார்த்தா ஒருவேளை அவங்க வேற ஒரு ஊழியத்துக்காக போயிருக்கலாம் போல இருக்கு. इतने वो जल्दी भाग रहे हैं, लगता है कि कोई सेवा के लिए जा रहे हैं। ஏதோ ஒரு பிரசங்கம் பண்றதுக்காக போறாங்களோ தெரியல. शायद कोई भी प्रचार करने के लिए जा रहे होंगे। அவ்வளவு ஸ்பீடா விலகி போயிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் போறத பார்த்தா ஏதோ ஒரு ஸ்பீடா போறாங்க, ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி அது செய்யறதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க போல. ये दोनों ने इतने जल्दी जल्दी जा रहे हैं कि शायद लगता है कि कोई सेवा के लिए वो उनको जा रहे हैं। ஒருவேளை அவங்க ஊழியத்துல ரொம்ப பிஸியான ஆட்களா இருப்பாங்க போல. यानी वो सेवा में इतने व्यस्तित होते होंगे। போற வழியில இவன் வேற கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா விலகி அப்படியே ஓடி போயிட்டாங்க. अरे बीच रास्ते में ये भी पड़ा हुआ करके ऐसे कतरा कर वो चले गए। இவங்க ரெண்டு பேருடைய கண்கள்ல மனதுல அவன் வந்து ஒரு தடையா இருக்கிறான். इन दोनों के आंखों में ये व्यक्ति सामरी जो है बिल्कुल एक ये जो व्यक्ति पड़ा हुआ है वो एक रुकावट जैसे लगा। இவங்க ரெண்டு பேர் இதுல அவன் வந்து இவன் வந்து ஒரு நம்ம காரியத்தை கெடுக்கிறதுக்காக தேவையில்லாத ஒரு காரியம் வந்திருக்குது அப்படின்னு தடையா பார்க்கறாங்க. यानी याजक और लेवी के नजरों में जो पड़ा हुआ नीचे गिरा हुआ व्यक्ति जो है, अरे मेरे कार्य के विरोध ये आया करके लगता होगा। ஆனா இன்னொரு மனுஷன் வரான். लेकिन और एक व्यक्ति आया है, அவன் பேர் சமாரியன். उनका नाम है सामरी। அவனை பார்த்துட்டு उन्होंने उसे देखा மனதுருகி और तरस खाकर கிட்ட வந்து और पास आया, அவனுடைய காயங்கள்ல எண்ணெய் திராட்சரசம் எல்லாம் வார்த்து उनकी गांवों पर तेल और दाखरस से डालकर காயங்களை கட்டி पट्टियां बांधी தன்னுடைய வாகனத்துல உட்கார வைத்து और अपनी सवारी पर बिठाकर சத்திரத்துல கொண்டு போய் அவனை சேர்க்கறான். और उन्होंने जाकर वहां पर उन सराय में छोड़ा है। ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரு மினிஸ்ட்ரியில பிஸியா இருக்கிறார்கள். पहले दो व्यक्ति जो थे उन्होंने अपनी सेवकाई में बिजी रहते थे, ஆனா சமாரியன் लेकिन सामरी जो है அவனுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு காரியம் தான், ஆனாலும் அங்க செய்யறதை பார்க்கிறோம். उनके करने की कोई भी जरूरत भी नहीं है, लेकिन वो वहां पर इस कार्य को करता है। நம்முடைய தேவன் பலியை அல்ல இரக்கத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். हमारा परमेश्वर बलि को नहीं वरन दया को ही चाहते हैं। அங்க குற்றீரா இருக்கிற மனுஷன் ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு தடையாய் ஒரு பிரச்சனையாய் இருக்குது போல காணப்பட்டாலும்
அந்த சமாரியனுக்கு இது ஒரு தருணமாய், ஒரு வாய்ப்பாய், ஒரு ஊழியமாய், தன்னுடைய இரக்கத்தை காட்டக்கூடிய ஒரு வழியாய் பார்த்தார். जो अधमरा पड़ा हुआ व्यक्ति याजक और लेवी के लिए एक रुकावट रहा, लेकिन सामरी के लिए एक मौका था, एक संदर्भ था अपनी दया को दिखाने के लिए. அந்த ரெண்டு பேருக்கு அவன் ஒரு தொந்தரவா காணப்படுகிறான். वो दोनों व्यक्तियों के लिए ये जो अधमरा पड़ा हुआ व्यक्ति जो है एक डिस्टर्बेंस रहा. அவங்களுடைய வேலைக்கு அவன் ஒரு டிலே பண்றது போல ஒரு பிரச்சனையா பார்க்கறாங்க. यानी जहां वो जा रहे थे उसको वो देरी करने वाला, डिले करने वाला जैसे लगता है. ஆனா இந்த சமாரியனுக்கு அது ஒரு தருணமாய், வாய்ப்பாய், ஊழியமாய் பார்த்தார்கள். लेकिन ये सामरी ने उन व्यक्ति को एक उनके जो इन्होंने तरस दिखाया, ये कार्य एक सेवा टहल करता है या एक मौका जैसे इन्होंने जाना है. அதனால தான் இயேசு கேக்குறாரு, இந்த மூணு பேர்ல யாரப்பா பெரிய ஆள்னு கேக்குறாங்க. इसलिए यीशु मसीह जब पूछे थे इन तीनों में से कौन अच्छा है करके, சமாரியன். वो सामरी. யாரு? कौन? ஊழியத்துக்கு பிஸியாய் போனவங்க அல்ல, இரக்கம் செய்தவனே. जो सेवा करने के लिए जो जल्दी जल्दी भाग रहे थे वे लोग नहीं, लेकिन जिसने दया दिखाया वही व्यक्ति है. आमीन. आमीन. हालेलुया. हालेलुया. ஆகவே நாம போகிற வழியில, हम जिस रास्ते पे जाते हैं, நம்முடைய வாழ்க்கையில, हमारे जीवन में, நம்முடைய ஓட்டத்துல हमारी दौड़ में இப்படிப்பட்ட சில காரியங்கள் வரும். ऐसा कुछ बातें होगी. அது தேவையாய் நீங்க உணருங்கள். उस कार्य को आपकी एक रास्ता है, एक मौका है, एक संदर्भ करके आप जाने. அது ஒரு ஊழியமாய் பார்ப்போம். वो एक सेवा के रूप में जाने. தேவனுடைய அன்பை காட்டுகிறதாய் நாம் பார்ப்போம். परमेश्वर के प्यार को दिखाने वाले एक संदर्भ करके हम समझें. ஏனென்றால் அந்த ஜனங்களுடைய தேவை, அந்த ஜனங்களுடைய அன்பு நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். क्योंकि उनकी प्यार, उनके जो चाहिए वो प्यार, उनकी जो सेवा है वो कार्य को प्रभु हमारे अंदर रखे हैं. அதனால தான் இந்த சமாரியன் கிட்ட வருகிறான். इसीलिए यहाँ पर ये सामरी जो है उस अधमरा व्यक्ति के पास आया. आमीन. आमीन. हालेलुया. हालेलुया. அவருடைய காயங்களை கட்டுகிறான். उनकी गांवों को बांधा, पट्टियां बांधी. தன்னுடைய வண்டியில அவன் ஏத்துகிறான். अपनी सवारी पर उनको चढ़ाया है கொண்டு போய் சேர்க்கிறான். और सराय में ले गया है. மறுநாளில தான் அவன் புறப்படுகிறான். और अगला दिन ही उन्होंने उसको छोड़कर निकला. ஆல்மோஸ்ட் அந்த ஒன் டே ஃபுல்லா இவனுக்காக அவன் செலவழித்தான். यानी पूरे एक दिन उन्होंने इस अधमरा व्यक्ति के लिए समय बिताया है सामरी ने. ஆமென். आमीन. हालेलुया. हालेलुया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ऐसा व्यक्ति हमारे सामने होते हैं. இப்படிப்பட்ட தேவை உள்ளவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ऐसी जरूरत लोग हमारे सामने होते हैं. இப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட, காயப்பட்ட, உடைக்கப்பட்ட, சிறைப்பிடிக்கப்பட்ட ஜனங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ऐसे तोड़े गए, बांधे हुए, ऐसे बंधक में रहने वाले लोग हमारे सामने होते हैं. சில பேர் உங்களை தேடி வரலாம். कुछ लोग आपको ढूंढ कर आते होंगे, சில பேர் தேடி வராம கூட இருப்பார்கள். कुछ लोग आपको नहीं भी ढूंढते होंगे, நாம் அவங்களை தேடி போகும். लेकिन हम उसे ढूंढ कर जाएं. அதனால உங்களுக்கு தடை கிடையாது. वो आपका रुकावट नहीं है. தேவ நாம மகிமை அடையும். उसके द्वारा परमेश्वर के नाम की महिमा होगी. தேவனுடைய அன்பை அவர்கள் ருசி பார்ப்பார். परमेश्वर के प्यार को वो चक्कर देखेंगे. हालेलुया. हालेलुया. ஆகவே தடைகளை நாம் ஒரு சந்தர்ப்பமாய் பார்க்க வேண்டும். इसलिए रुकावटों को हमें एक संदर्भ के रूप में, एक मौके के रूप में हमें देखना आवश्यक है. இன்னொரு காரியத்தை பார்ப்போமா? और एक कार्य को देखेंगे. நெகேமியா எழுதின புத்தகம் नेहमिया की किताब 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். अध्याय 4 की ओर हम पलटें. இந்த நெகேமியா புத்தகத்துல தடை இல்லாத காரியங்களை பார்க்க முடியாது. इस नेहमिया की किताब में कहीं पर भी ऐसा नहीं है जहाँ रुकावटें नहीं है. நெகேமியா தேவனுடைய ஆலயத்தின் மதில்களை கட்டுவதற்காக என்ன செய்றாரு? வந்திருக்கிறாரு. नेहमिया ने अब जो है परमेश्वर की भवन की सगरपना को बनाने के लिए आया है. ஆனாலும் அங்கேயும் ஒரு தடை வருகிறது. लेकिन वहां पर भी रुकावट है. அப்ப தடைகள் இல்லாத இடமே இல்லங்க. यानी कहाँ ऐसा जगह नहीं है जहाँ कोई रुकावट नहीं है. இவன் தேவனுடைய ஆலயத்தை தானே கட்ட வந்திருக்கிறான், அங்கேயும் தடையா? நிச்சயம் அங்கேயும் தடை. अरे इन्होंने परमेश्वर की भवन की शगरपना को तो बनाने आए, वहां पर भी रुकावट है क्या? बिल्कुल. நெகேமியா 4ஆம் அதிகாரத்துல नेहमिया उसका अध्याय 4 में 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 18वें आयत को पढ़ते हैं. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். राज मिस्त्री अपने अपने जांग पर
तलवार लटकाए हुए बनाते थे। ஆமென். आमीन। வேலை செய்கிறவர்கள் பட்டயத்தோட வேலை செய்றாங்களாம். यानी जो राज मिस्त्री से उन्होंने तलवार के साथ अपना काम कर रहे हैं। நீங்க அது பார்த்திருக்கீங்களா? ऐसा कहीं देखा है? பில்டிங் கட்டுகிறவர்கள் ஒரு ஒரு பட்டயத்தோட அவங்க போய் பில்டிங் கட்டுறது நீங்க பார்த்திருப்போம். या राज मिस्त्री को कहीं ऐसे तलवार के साथ जाकर काम करते देखे हैं? அந்த பட்டயத்தை வேற தூக்கிட்டா வேலை செய்வாங்க யாராவது? अरे वो तलवार को भी उठाकर उसी बोझ को भी उठाकर थोड़ी काम करेंगे। ஆனா இங்க தேவைப்படுகிறது. लेकिन यहाँ ऐसा जरूरी था ஏன்னா எதிர்ப்புகள் அங்க கிளம்பிருச்சு. क्योंकि वहां पर धैर्य उनके विरोध थे, தடைகள் எழும்பிட்டார்கள். रुकावटें आ चुकी थी, அதனால ஒரு பட்டயம் இருக்கிறது. लेकिन इसीलिए उसको तलवार रखना पड़ा। இன்னைக்கு ஒரு கேள்வி, இந்த தடையை நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? आज हमारे लिए एक सवाल है, ये रुकावट को कैसा हम पार करेंगे? பட்டயம் என்கிற வார்த்தையை நம்ம சுமந்து हम तलवार करके परमेश्वर की वचन को लेकर जाएं। அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. वो दो धारी तलवार है, தேவ வார்த்தையா இருக்கிறது. वो परमेश्वर का वचन है। இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். जब यीशु मसीह पवित्र आत्मा की ओर से वनांतर में परीक्षा के लिए लेकर गए, 40 நாள் அங்க உபவாசம் இருந்த பிறகு 40 दिन की उपवास के बाद இந்த களைப்புடையவராய் காணப்படுகிறார். जब वो बहुत ही थकावट में थे, அப்பதான் அங்க சாத்தான் வருகிறான். तब शैतान आया। ஒரு சோதனை இல்ல, 3 சோதனையை கொண்டு வருகிறார். एक नहीं 3 परीक्षा को ले आया। அவர்ட்ட பலனே இல்ல. जब तक कि यीशु मसीह के पास कोई भी बल ना रहा, ரொம்ப களைப்பா இருக்கிறார். बहुत ही थक चुके हुए थे। அந்த நேரத்துல எப்படி சாத்தானை மேற்கொண்டா? उस वक्त में प्रभु यीशु मसीह ने शैतान को कैसा विजय पाया? பட்டயம் என்கிற வார்த்தையினாலே. यानी वो परमेश्वर का वचन की तलवार से उन्होंने जीता है। हालेलुया, हालेलुया। தடைகளுக்கு முன்பாக நான் பட்டயத்தோடு வார்த்தையோடு நிற்போம். हम रुकावटों के सामना परमेश्वर की वचन से तलवार से करें। தடையை பார்த்து வார்த்தையினால நீங்க பேசுங்க. अपनी रुकावटों को देखकर परमेश्वर की वचन से सामना करिए। அன்னைக்கு மரியாள் வார்த்தையை பேசும்போது எலிசபெத்தில் கருவில் இருந்த அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால துள்ளினதுதான். जब मरियम के शब्दों को सुनकर उन तीनों में इलिशबा की गर्भ की बच्चा जो है उन्होंने पवित्र आत्मा से भरकर उछला करके हम देखते हैं। ஆமென். आमीन। நம்முடைய வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. यानी परमेश्वर का वचन में कितना सामर्थ्य है। கருவில் இருக்கிற குழந்தையவே துள்ள வைக்கிற அளவுக்கு வார்த்தை சக்தி உள்ளதா இருக்கிறது. यानी माँ की कोख में जो बच्चा होती है उस बच्चा को भी वो कूदने के लिए सामर्थ्य देती है, तो कितना सामर्थ्यशाली है। இங்க நெகேமியா அவருடைய மனிதர்களும் கர்த்தருக்காக ஒரு பெரிய வேலையை செய்துட்டு இருக்காங்க. यहाँ पर नेहमिया और उनके मनुष्यों ने परमेश्वर के लिए बड़ा काम में लगे थे, எதிர்ப்பு வந்துருச்சு. लेकिन उनके विरोधी आ चुके हैं, எதிராளிகள் வந்துட்டாங்க. उनके बैरी आ चुके हैं। ஆனா என்ன நடக்குது தெரியுங்களா? क्या हुआ है? கட்டுகிறவர்கள் जो बना रहे थे, ஒரு கையில பட்டயத்தோடும் एक हाथों में तलवार, இன்னொரு கையில அந்த வேலை செய்கிற அந்த காரியத்தோடு என்ன செய்றாங்க? உட்கார்ந்து இருக்காங்க. राजमिस्त्री ने अपने काम को एक हाथों में तलवार रखते हुए काम में लगे थे। ஒரு பக்கம் கட்டிட்டு இருக்காங்க மதிலை, एक तरफ में सगरपना बन रही है இன்னொரு பக்கம் பட்டயத்தோடு நிற்கிறாங்க. और दूसरी तरफ में तलवार के साथ लोग खड़े थे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। பட்டயம் தான் அவங்களை பாதுகாக்க கூடியதா वो இருக்குது. तलवार ही उन्हें सुरक्षा कर रही थी। இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும்போது நெகேமியாக்குள்ள எந்த விதமான பயமே கிடையாதுங்க. जब ऐसा विरोधिया आए थे तो नेहमिया ने कहीं पर भी नहीं डरा। இன்னைக்கு நீங்க பயப்படாதீர்கள். आज आप भी ना डरें, ஏனென்றால் உங்களை அழைத்த தேவன் உங்க கூட இருக்கிறார். क्योंकि जिसने आपको बुलाया वो परमेश्वर आपके साथ है। தடைகளுக்கு முன்பாக கடந்து போகிறவர் உங்க கூட இருக்கிறார். रुकावटों को पार करके जाने वाले परमेश्वर आपके आगे आगे चलते हैं। நெகேமியா நல்ல ஜெபிக்கிற மனிதன். नेहमिया अच्छे से प्रार्थना करने वाला था। இந்த காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்பாக அவர் நல்ல ஜெபித்து தான் அங்க வந்திருக்கிறார். जब इस कार्य को उन्होंने शगरपना को बनाने वाले कार्य को शुरू करने से पहले उन्होंने प्रार्थना कर कर ये यहाँ पर आया சோ है। நம்முடைய ஜெபம் அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அமையுங்க. हमारी प्रार्थना वहां पर एक बहुत बड़ी आशीष का कारण बनेगी। அடுத்து பார்க்கும்போது அவங்க டே அண்ட் நைட்டா இரவு பகல் ஜாமக்காரர்களாக நியமிக்கிறாங்க. और दूसरा वहां पर रात और दिन के लिए पहरुओं को उन्होंने खड़ा किया है। ஆமென். आमीन। இரவும் பகலும். रात और दिन, அப்ப தடை எப்ப வேணாலும் வரலாம். यानी रुकावट कभी भी आ सकता है। அதனால தான் ஒன்னு பேதுரு நம்ம வாசிக்கிறோம்ல, इसलिए पहला पत्रस में हम पढ़ते हैं, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். आप बिल्कुल अपना कंफ्यूज ना रहें। கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி வந்திருக்கிறானா. गरजने वाले शेरों के समान शैतान जो है कब किसको फाड़ डालें करके आपके चारों तरफ घूमता रहता है। இப்படிதான் தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. इस तरह ही रुकावटें आती है, அப்ப தெளிந்த புத்தியா இருக்கணும். यानी हमें उलझाने में नहीं रहना चाहिए। ஆமென். आमीन। ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும். हमें जागते रहना चाहिए, எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். एक जागत के साथ रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। இரவும் பகலும் ஜாமக்காரர்களை நியமிக்கிறார். रात और दिन उन्होंने पहरुओं को खड़ा किया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அங்க மதில் கட்டப்பட்டது. वहां पर शगरपना बनी गई।
எல்லா எதிர்ப்புகள் அங்கு மாறினது. सारे उनके भेड़िए खत्म हो चुके थे, ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மரணத்தை ஜெயித்தவர், क्योंकि जिसकी हम आराधना करते हैं वो परमेश्वर मृत्यु से विजय पाया है, அவர் பாதாளத்தை वो வென்றவர். पाताल को विजय पाया है। ஹalleluya. हालेलुया। பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாதுங்க. पाताल का फाटक आपके ऊपर प्रबल नहीं करेगी। ஆமென். आमीन। எதிர்ப்பை பார்த்து பயந்துட்டு ஓடுற நெகமியா இல்ல, वो रुकावटों को देखकर भागने वाला नेहमिया नहीं, தேவனுக்காக கட்டி எழுப்புகிற நெகமியா. परमेश्वर के लिए बनाकर खड़े रहने वाला नेहमिया। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। தடை வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். कुछ भी रुकावटें आई हैं, प्रभु को धन्यवाद करें। தடையை பார்த்து பயப்படாதீர்கள். रुकावटों को देखकर डरिए கர்த்தர் मत, உங்களோடு கூட இருக்கிறார். क्योंकि यहोवा आपके साथ है। தடைகளை நீக்கி போடுறவர்கள் உங்களுக்காக கடந்து போகிறார். परमेश्वर जो है आपकी बाड़ों को तोड़ने वाला आगे आगे चलता है। தடையை நீங்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு படியாய் பார்ப்போம். रुकावटों को एक आपके आगे बढ़ने वाले एक सीढ़ी के समान देखें, பிரச்சனையை ஒரு ஆசீர்வாதமான ஒரு படியாய் பார்ப்போம். परेशानियों को एक आशीष का सीढ़ी करके देखें। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. यहोवा परमेश्वर आपके साथ है। ஜெபம் பண்ணுவோம். आइए प्रार्थना। நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर धन्यवाद के दिल से तेरी स्तुति करते हैं। கிருபையும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். कृपा और अनुग्रह से भरे हुए परमेश्वर तेरा स्तुति हो। இந்த வேளையில எங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர், इस वक्त हमारे भाड़ों को तोड़ने वाला प्रभु, எங்கள் தடைகளுக்கு முன்பாக நடந்து போகிறவர், हमारे भाड़े के आगे आगे चलने वाला प्रभु, நீ ஒருவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். केवल आप ही है खुदा, हम तेरा धन्यवाद करते எப்பேற்பட்ட हैं। ஒரு நம்பிக்கை இந்த காலை வேளையில் நாங்கள் பெற்றுக்கிறோம். ऐसे एक भरोसा को हमने सवेरे के समय पाए हैं। எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளுக்காக ஸ்தோத்திரம். हमारे आगे की सारी रुकावटों के लिए धन्यवाद। தடை மேல நீங்க கொண்டு வர போகிற வெற்றிக்காக ஸ்தோத்திரம். उसके ऊपर आप लाने वाले विजयता के लिए धन्यवाद। அந்த தடைகள் மேல நீர் அசைவாடி கொண்டு வருவதற்காக उस ஸ்தோத்திரம். रुकावट के ऊपर आप मंडलाते हैं, धन्यवाद। நாங்க ஒரு நாள் சொல்லுவோம், हम एक दिन कहेंगे இந்த खुदा, பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி, ये सारी परेशानियां हमारे लिए आशीष का कारण बना है, இந்த தீமை எங்களுக்கு நன்மையாய் மாறினது, ये बुराई हमारे लिए भलाई बना है, இந்த நஷ்டம் எங்களுக்கு லாபமாய் ये மாறினது, नष्ट हमारे लिए लाभ हुआ है, இந்த அழுகை கண்ணீர் எங்களுக்கு ஒரு ஆனந்தமாய் மாறினது. ये आंसू हमारे लिए एक खुशियां का आनंद का कारण बना है। அதே தேவன், वही परमेश्वर, நெகேமியாவின் தேவன், नेहमिया का परमेश्वर, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து வழிநடத்தின தேவன், इजराइल लोगों के साथ रहकर उन्हें अगुवाई किया है परमेश्वर, இது எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आज हमारे साथ है, धन्यवाद। தடையை நாங்கள் ஒரு வாய்ப்பாய் பார்க்க உதவி செய்யும். रुकावटों को एक मौके के और से हमें देखने के ஒரு लिए ஊழியமாய் मदद நாங்கள் कर, பார்க்க एक सेवा के रूप में देखने के लिए मदद कर। எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒரு கேசு. सारा आदर जलाल महिमा तुझा நீ दे। पर இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे स्वर्गीय पिता परमेश्वर। ஆமென். आमीन आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करें। Thank you. God bless you. सबको जय मसीह की।